ஒன்றிய அரசு செய்கிற சில வேலையும் ஒழுங்கா செய்யறது இல்லை. நேற்றைக்கு கூட இங்க பக்கத்துல கொரிடா ஆற்றின் குறுக்க 6500 கோடி ரூபாய் மதிப்புல ஒன்றிய அரசு கட்டின மேம்பாலம் உள்வாங்கி சேதமடைஞ்சிருக்கு இல்லையா? சீர்காழி சிதம்பரம் இடையே போக்குவரத்தை பாதிப்படைஞ்சிருக்கு. இப்போ இதே மாதிரிதான் இந்தியா முழுக்க இவங்க கட்டுறதெல்லாம் திறந்த கொஞ்ச நாள்ல இடிஞ்சு விழுது. நிறைய இடத்துல திறக்கிறதுக்கு முன்னாடியே கொலாப்ஸ் ஆகுது. பிரதமர் மோடி அவருடைய குஜராத்திலேயே மோர்பி பாலம் இடிஞ்சு விழுந்து 140 பேர் பரிதாபமாக இறந்து போனாங்க. இப்படி என்னால பெரிய லிஸ்டே போட முடியும். இப்படி ஊழலும் பொறுப்பின்மையும் அலட்சியம் நிறைந்த அரசு தான் ஒன்றிய பாஜக அரசு. இவங்க எல்லாரும் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம விமர்சிக்கிறாங்க, வாக்கு கேட்கிறாங்கன்னு தெரியல. பாஜகவோட ஒரே நோக்கம் தமிழ்நாடு வளரக்கூடாது. ஆனா அதையெல்லாம் மீறித்தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்தியாவிலே அதிக எண்ணிக்கையிலான திட்டங்களை நிறைவேற்றி காட்டி இருக்கிறான். முத்திரை திட்டங்களே எக்கச்சக்கமா இருக்கு. அந்த பட்டியலெல்லாம் பல கூட்டங்களே தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு வரேன், சொல்லிட்டு வரேன். அந்த திட்டங்களை அடுத்து மேலும் விரிவுபடுத்துகிற மாதிரி இன்னும் பல புதிய திட்டங்களை கொண்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கணும். அதாவது 2026 தேர்தலுடைய சூப்பர் ஸ்டார் இதுதான்.